வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தலில் கோவை வடக்கு தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளராக வானதி சீனிவாசன் போட்டியிடுகிறார். பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதன் காரணமாக வானதி சீனிவாசன் பிரச்சாரம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வானதி இல்லாமலேயே பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வானதிக்கு ஆதரவாக அவரது மகன்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வானதிக்கு ஆதரவாக கோவை வடக்கு தொகுதியில் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா பிரச்சாரம் செய்ய முடிவெடுத்துள்ளார். இதற்காக திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு ரேகா குப்தா சென்றார். வானதி சீனிவாசன் நலம் பெற வேண்டிக் கொண்டார். சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டார். பின்னர் திருப்பதியிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த அவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றார். தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள வானதி சீனிவாசனை சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது வானதியிடம் திருப்பதிக்கு சென்று உங்களுக்காக அர்ச்சனை செய்துவிட்டு நேராக இங்கு வருகிறேன் என ரேகா குப்தா கூறினார். நீங்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்பதே அனைவரது பிரார்த்தனை. கவலைப்படாதீர்கள், உங்கள் சார்பில் நான் கோவை வடக்கு தொகுதியில் தீவிர பிரச்சாரம் செய்வேன் என உறுதியளித்தார். உங்களுக்கு வெற்றி நிச்சயம், கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என ஆறுதல் வார்த்தைகளை கூறினார். அதைத் தொடர்ந்து கோவை வடக்கு தொகுதியில் வானதிக்காக ரேகா குப்தா ஓட்டு சேகரித்தார். உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ள வானதிக்காக டெல்லி முதல்வர் ரேகா குப்தா களமிறங்கி பிரச்சாரம் செய்ய கோவை வந்திருப்பது பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு புதிய உற்சாகத்தை அளித்துள்ளது. அதே நேரத்தில் அரசியல் வட்டாரத்தில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.